ஆணி திருமஞ்சனம் நடராஜர் பகவானுக்கு மிக முக்கியமான நாள். அவருக்கு அபிஷேகம் செய்வதற்கு மன அமைதி கிட்டும் என்றும் எல்லோரும் நம்பிக்கையோடு இந்த அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். இன்று ஆணி திருமஞ்சனம் நடராஜர் பகவானுக்கு மிக முக்கியமான நாள். அவருக்கு அபிஷேகம் செய்வார்கள். அங்கே அவருடைய அபிஷேகத்தை பார்த்து வழிபாடு செய்து அவருடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள், மனசாந்தியையும் பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 21ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் ஆணி. இன்றைய சூரிய உதயம் 7:06ற்கு, சூரியஸ்தமனம் 7:24ற்கு. இன்றைய திதி வளர்பிறை சப்தமி. முடியும் நேரம் இன்று மாலை 5:51ற்கு. அதன் பிறகு அஷ்டமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூரம். பூரம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 12:01ற்கு. அதன் பிறகு உத்திர நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 8:07 11:12 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 12:13 1:15 வரை. மீண்டும் மத்தியான வேளையில் 1:18 4:19 வரை. ராகு கால நேரம் மாலை 5:51 7:24 வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:15 2:47 வரை. குளிகன் மாலை 4:19 5:51 வரை. சந்திராசிரம ராசி. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று மாலை 6:10க்கு முடிவடைந்து அதே வேளையில் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் ஆணி திருமஞ்சனம் மற்றும் நடராஜர் அபிஷேகம் நடைபெறும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பயம், ரிஷப ராசிக்கு லாபம், மிதுன ராசிக்கு வரவு, கடக ராசிக்கு நன்மை, சிம்ம ராசிக்கு எதிர்ப்பு, கன்னி ராசிக்கு சினம், துலாம் ராசிக்கு மறதி, விருச்சக ராசிக்கு பக்தி, தனுசு ராசிக்கு பாராட்டு, மகர ராசிக்கு யோகம், கும்பராசிக்கு மகிழ்ச்சி, மீன ராசிக்கு ஆர்வம். இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். சுக்கிர ஓரை காலை 8:07 9:09 வரை. புதன் ஓரை காலை 9:09 10:10 வரை. சந்திர ஓரை காலை 10:10 11:12 வரை. குரு ஓரை மதியம் 12:13 1:15 வரை. சுக்கிர ஓரை மதியம் 3:18 4:19 வரை. புதன் ஓரை மாலை 4:19 5:21 வரை. சந்திர ஓரை மாலை 5:21 6:22 வரை. இன்றைய விசேஷம் ஆணி உத்திரம் என்று சொன்னேன் அல்லவா? அது ஆணி திருமஞ்சனம் என்றும் சொல்வார்கள். எம்பெருமான், அதாவது சிவபெருமானுக்கு சிவபெருமான் நடராஜர் வடிவத்திற்கு உகர்ந்த அபிஷேகம் கொண்டாடக்கூடிய நாள் இன்று. அவருடைய நடராஜர் வடிவத்தில் அவருக்கு அபிஷேக திருமஞ்சனம், அதாவது விசேஷ திருமஞ்சனம் செய்வார்கள். இது சிறப்பு வாய்ந்த வழிபாடாகும். வருடத்திலே 2 முறை மட்டுமே நடராஜர் பெருமானுக்கு விசேஷ அபிஷேகங்கள் திருமஞ்சனம் நடைபெறும். அதில் ஒன்று மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரையிலும், மற்றொன்று ஆணி உத்திரம் நட்சத்திரத்திலே வருகின்ற புண்ணிய நீராடுதல், அதாவது அவருக்கு திருமஞ்சனம் செய்விக்கப்படுகிறது. அதாவது பல்வேறு நறுமணங்கள் கொண்ட பொருட்கள் மூலியமாக அவருக்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெறும். அன்றைய தினம் தரிசித்து வழிபட்டால் தீராத நோய் தீரும் என்றும், மற்றும் வறுமை நீங்கும் என்றும், செல்வம் பெருகி மன அமைதி கிட்டும் என்றும் எல்லோரும் நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செய்து வருகிறார்கள். நாமும் அதில் கலந்து கொண்டு நாமும் மனசாந்தியை பெற்று செல்வம் பெருகுவதற்கும் நோய் நம்மை விட்டு விலகுவதற்கும் அவரிடம் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.